For me, you can start creation. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமல வெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வலுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் வலுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் வலுத்த அடியேங்கள் மன இருளை அகற்றவர் மணியே மெய்மை தெருள் வலுத்த வடலூர் வாழ் ராமலிங்க அருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க உருநிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின்னருள் செய்வாய் இருநிலத்தவரின் புற திருவருள் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகள் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமெனும் தவளக்கலையை உடுத்த மந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ படற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோ மாணிக்கமணியே வருக வருகவே உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக எண்ணிரண்டிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பர்தமை இரவாகதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல்வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதிதோய் வளகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு வள்ளல் பெருமான் இயற்றிய 100வது அதிகாரமாக கொண்டது பேரடைவு. பேரடைவுனா பெரிய நிலையை அடைகின்ற ஒரு பகுதி. இது அடைவு நிலை, அதாவது டெஸ்டினேஷனை அடைவதற்கு என்னென்னலாம் முதல்ல நடக்கணும் அப்படின்னு. அதாவது நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எல்லாம் வல்ல அந்த அருட்பெரும் ஜோதி நம்மளோட இணைய வேண்டும். அந்த இணைதல யோகம் என்று சொல்வது, அதற்கு மனம் புரிதல் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்துவாங்க. யூனிவர்சல் மேரேஜ் அப்படின்னு பேர். பிசிக்கல் மேரேஜ் என்பது நம்ம உலகில் உள்ள ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது. யூனிவர்சல் நம்மளுடைய இணைவது, உள்ளத்தில் இணைவது, உயிரில் இணைவது, ஆன்மாவில் இணைவது. இது யூனிவர்சல் மேரேஜ்னு சொல்லுவாங்க. தமிழ்ல மனம் புரிதல் அப்படின்னு சொல்றது. இப்ப நம்ம திருமணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி வெளிகளை நம்மளை ஆட்கொள்வது.
அந்த மாரி உள்ள ஒரு அமைப்ப கொண்டு இந்த பாடல்களை வந்து வள்ளல் பெருமான் நமக்கு வந்து அமைத்திருக்கின்றார். "மனம் புரி கடிகை 2½ என்னும் வரை உள்ளதால்" ஒரு கடிகை வந்து 24 நிமிடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். 2½ கடிகை என்பது கிட்டத்தட்ட 1 மணி நேரம். அப்ப இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் வந்து உன்னுடைய உள்ளத்தில் வந்து கலப்பதற்கு அப்படின்னு இறைவன் வந்து வள்ளல் பெருமானுக்கு குறிப்பு தர்றாரு. மனம் புரிகை அப்படின்னா, மனம் புரி நான் வந்து உன்னோட கலக்கப் போறேன். அது வந்து கடிகை 2½ இருக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில நான் வர்றேன். இப்ப நம்ப எங்கேயும் பூலோகத்தில நம்ம பயன்படுத்துற 1 மணி நேரத்தில நான் வந்துர்றேன், 2 மணி நேரத்தில நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாயந்தரத்துக்குள்ள நான் வந்துர்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இறைவன் வள்ளல் பெருமானை வந்து 1 மணி நேரத்தில நான் வந்து உன்னோட கலந்து கொள்றேன் அப்படின்னு ஒரு குறிப்பை தர்றாரு. ஆதலால் மகனே மனம் புரிந்துழலேல் நீ வந்து எண்ணம் வந்து தடுமாறிக் கொண்டு இருக்க வேணாம். சந்தேகத்தைக் கொண்டு இருக்க வேண்டாம். சவுலம் ஆதிசை தெளில் உறு மங்களம் புனைந்தே மங்களம் கோலத்தோடு நீ இரு அப்படின்னு சொல்றாரு. எழில் உறு மங்களம் புனைந்தே குணம் புரிந்தெமது மகன் என்னும் குறிப்பைக் கோலத்தால் காட்டுக. நீ என்னுடைய பிள்ளை என்பதை நீ வந்து உன்னுடைய கோலத்தால், அமைப்பால் நீ வந்து காட்டு. இந்த உலகத்துக்கு நீ காட்டு அப்படின்னு சொல்றாரு. எனவே வனம்புரி மணி மாமண்டில் என் தந்தை வாய் மலர்ந்து அருளினால் மகிழ்ந்து. இறைவன் எனக்கு சொன்னதாக தந்தைன்னா அருட்பெரும் ஜோதியை குறிக்கும். என் தந்தை எனக்கு வந்து இந்த மாரி என்னிடத்துல வந்து கலக்கப் போறாரு. 1 மணி நேரத்துல வந்து என்னோட கலந்து நீ என்னுடைய மகனாக இந்த உலகத்தில் நீ வந்து போற்றப்படுவாய். அத வந்து நீ அறிவாய் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஒரு பாடல்ல பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்த சீருற செய்தது பாரீர் திருச்சிற்றம்பல திருநட ஜோதி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். அடுத்த பாடலிலே இது வந்து 14:21, 14:22வது பாடல். எம்பொருள் எனும் என் அன்புடைய மகனே, பொருள் வந்து வித்தியாசப்படும். இப்ப சித்தாந்தத்துல சொல்லுகின்ற பராபரையினுடைய பொருள் வேற. சன்மார்க்கத்துள்ள சமரச நிலைக்குள்ள பொருள் வந்து வேற. அந்த பொருளை வந்து 10 அறிவு கொண்டு இன்னதுன்னு என்று அறியப்பட முடியுமானா அறியப்பட முடியாது. இருந்தாலும் எம்பொருள் எனும் என் அன்புடை மகனே 2½ கடிகையில் உனக்கே அம்புவி வானம் அறிய மெய் அருள் மனங்கனை தனை மனம் புரிவிக்க தும்பரும் வியப்ப உயர்நிலை தருதும் உண்மை தீதாதலால் உலகில் வெம்புரு துயர் தணிந்து கொள் என்றார். மெய்ப்பொது நடத்தியவரை மெய்ப்பொருளாக இருக்கின்ற பொது நடம் கொண்டு இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு இன்று 1 மணி நேரத்துல நான் உன்னோடு வந்து கலந்து இந்த வானங்களை எல்லாம் அறியுகின்ற அறிவை உனக்கு வந்து கொடுக்கிறோம். நீ அதையெல்லாம் அறிந்து கொள். தும்பரும் வியப்ப இதுக்கு முன்பு உள்ள அருள் ஞானிகள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவுக்கு அவங்கெல்லாம் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்நிலை தருதும். உயர்நிலையை நான் உனக்கு தரப்போறோம். இதுக்கு முதல்ல அந்த நிலை யாருக்கும் தரப்படல. உனக்கு தான் முதல்ல அந்த உயர்நிலையை தருகின்றோம். இது உண்மை. இது பொய் கிடையாது. உண்மை. இது இந்த இந்த உயர்நிலையை அடைவதனால இனி உனக்கு எந்த துயரமும் நீ அடையப் போறதில்ல. துயரமெல்லாம் தீர்ந்துவிடும். இன்புற்று வாழ முடியும். அதனால துணிந்து இதை நீ ஏற்றுக்கொள் அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு பொதுநடை இறைவன் பொது நடம் நடத்துகின்ற இறைவன் குறிப்பிட்டதாக இந்த பாடலிலும் 2½ கடிகை என்ற ஒரு இதை வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்த பாடல்லையும் அன்புடைய மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் வியப்புற நினைக்கே இன்புடை உரிமை மனம் புரிவிப்போம் 2½ கடிகையில் விரைந்தே. இந்த பாடல்ல வந்து 2½ கடிகள்ல இந்த மெய்யருள் என்று சொல்லக்கூடிய சமரச சன்மார்க்க வெளிக்குள்ள திரு திருன செல்வம் அருள் என்ற செல்வத்தை அண்டர்கள் எல்லாம் வியப்புற இதற்கு முன்பு எந்த அண்டர்களுக்கும் கிடைக்காத ஒன்றை அவங்கெல்லாம் வியக்கத்தக்க அளவிலே உனக்கு வந்து
உரிமையாக உனக்கு குடுக்கின்றோம். நீ உரிமை உரிமை எங்களுடைய உரிமை உனக்கு குடுக்கணுன்ற உரிமை இருக்குது. அந்த உரிமையை நீ வந்து பெற்றுக்கொள். உரிமை மனம் புரிவிப்பாம். 2 1/2 கடிகள் விரைந்தேன். 1 மணி நேரத்துல உனக்கு நாங்க இத குடுக்கப் போறோம் அப்படின்றத தகவல் குடுக்குறாரு. துன்புடை யாவும் கண் முழுதும் தவிர்ந்தே தூய்மை சேர் மனக்கோலம். இப்படி கொடுப்பதனால உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். ஏன்னா மனித வாழ்வு என்பது துன்பம், இன்பம் நிறைய இன்பம்னாலும் அது வெறும் சிற்றின்பம் தான். பெரிய இன்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால துன்புடையவை கண் முழுவதும் தவிர்ந்து எல்லா துன்பமும் நீங்கிவிடும். தூய்மை சேர் மனக்கோலம், தூய்மையான மனக்கோலத்தைக் கொண்டு பொன்புடை விளங்க, பொன்மேனியாக விளங்க புனைந்து கொள் என்றார். புனைந்து கொள்னா இணைந்து கொள். இந்த சிவத்தோடு நீ வந்து இணைந்து கொள். பொது நடம் புரிகின்றார் தாமே. இறைவன் வந்து பொது நடமாக விளங்குகின்றார். அது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு நடுநிலையான ஒரு நடம் தான் பொது நடம். இது வந்து மைக்ரோசாஃப்ட்ன்னு சொல்லலாம் இது. இது வந்து பொருந்தினால் தான் நம்ம வந்து உய்ய முடியும். பிறவி பயன்லேருந்து அடைய முடியும். நடம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. கிட்ட 37 பெயர்களுக்கு வந்து குடுத்திருக்கிறாரு. பொது நடம், அருள் நடம், திருநடம், சிவநடம், ஒருமை நடம், ஞான நடம், சக்தி நடம் இப்படிலாம் பல பேர் குடுக்குறாரு இந்த நடம். நம்ம கிட்ட இருக்கிற நடம் நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் அசுத்த நடம். இப்ப நம்மோட உயிர்ல இயக்குகின்ற நடம் அசுத்த நடம். வள்ளல் பெருமானுக்குள்ள இயங்குகின்ற நடம் சுத்த நடம். இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டுமே அவருக்கு கொடுத்தது. "இதுகேள் மகனே மெய்யருள் திருவை 2 1/2 கடிகள் நினைக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பான்." ஊதியம்ன்னா லாபம். அவர் பட்ட பாடு, பல ஜென்மங்கள்ல அவரு வேண்டியது, பல ஜென்மங்கள்ல செய்த புண்ணியங்கள், அதற்காக அவருக்கு கிடைத்த ஊதியம் இது. இப்ப நம்பளும் இந்த மாரி ஒரு ஊதியம் பெறணும்னாக்கா, அது உழைப்பு வேணும். இறைவனுக்கு தொண்டு செய்யணும், உயிர்களுக்கு தொண்டு செய்யணும். அப்பதான் இந்த அருள் என்ற ஊதியத்தை நாம வந்து பெற முடியும். அததான் ஊதியம் பெறவேன்னாரு. இப்ப நம்மலாம் அன்னாடம் வேலைக்கு போறோம். மாதம் முடிஞ்சோனே நமக்கெல்லாம் ஊதியம் கிடைக்குது இல்லையா? சம்பளம் கிடைக்குது இல்லையா? அதுபோல மனிதன் வந்து இதெல்லாம் நம்பி ஆன்மீகத்தை நம்பி அவன் பாடுபடும்போது, நிச்சயமாக அவனுக்கு ஒரு ஊதியம் என்பது ஒன்று உண்டு. அதுதான் "இதுகேள் மகனே மெய்யருள் திருவை." மெய்யருளாக விளங்குகின்ற அந்த செல்வத்தை, உனக்கு 2 1/2 கடிகளே நினைக்கே ஊதியம் பெறவே மனம் புரிவிப்பாம். உன்னோட மனதில வந்து கலந்து கலந்து கொள்ளும். அது மனம் புரிதல் என்று பொருள். உண்மை ஈதாதனால். இது உண்மை, இது பொய் கிடையாது. இனி வீண் பொழுது போக்காமல், இதுவரையில வீண் பொழுது போக்கிட்டு இருந்த விட்டு தள்ளு. ஆனா இனிமேல வீண் பொழுது போக்காமல், மங்கள கோலம் புனைந்து மகிழ்ந்து நீ என்றார். மங்களம் கோலம் என்பது மகிழ்ச்சியான ஒரு கோலம், இனிமையான ஒரு கோலம். அந்த கோலத்தை நீ அடைவாய். ஒளி நிலையை பெறுவதே ஒரு மங்கள கோலம் தான். புனைந்து மகிழ்க நீ என்றார். தீது தீர்ந்தென்னை இளந்தையில் தானே. தீதெல்லாம் அது வந்து தீர்ந்து போய்விட்டது. திருட்டிய சிற்றபை அவரே. தெளிவு தருகின்ற சிற்றபையில் இருக்கக்கூடிய இறைவன் என்னை உள் கலந்து, இனிமேல வீண் பொழுது போக்காமல் வாழ்நாளை நீ பயன்படுத்திக் கொள் என்று வள்ளல் பெருமானுக்கு குறிப்பிட்டதாக இங்கே தருகின்றார். அடுத்த பாடலிலே விரைந்து கேள் மகனே. விரைந்துனா சீக்கிரமாக கேள். உலகெல்லாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினைக்கே வரைந்து நன் மண் செய்தொரு பெருநிலையில் வாழ்விக்கின்றோம். அது இறைவன் உத்தரவு ஒரு ஒரு உண்மையை அவருக்கு வந்து சொல்றாரு. உலகமெல்லாம் கழிக்க. இப்போதைக்கு வள்ளல்ல பெருமான் தான் முதல்ல அந்த இன்பத்தை பெறுகின்றார். இனி உலகமெல்லாம் கழிக்க அதாவது உலகமெல்லாம் இன்புற்று வாழ மெய் அருள் திருவை. இதற்கு முன்பெல்லாம் வந்த அருள் எல்லாம் மெய் அருள் இல்ல. அதெல்லாம் பொய் அருள் தான். பொய்யருள்னா என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு காலத்துக்கு அது நிலையில்லாமல் போய்விடும். அதனால அத பொய்ன்னு சொன்னாரு. அது எந்த உலகத்து வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பராபரை உலகத்து வரைக்கும் உண்மையானதல்ல. நிலையானதல்ல.
அதனால நிலையானது தான் மெய்யருள். அது திருவிலை நினைக்கே விரைந்து நன்மனம் செய்தொரு பெருநிலையில் வைத்து. ஸோ இந்த மாரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கள் வந்து நமக்குள்ள புகுந்தா தான், நாம் வந்து பெருநிலை வாழ்வு பெற முடியும். பெருநிலை பிடித்தொழுக வேண்டும்னு சொல்லுவார். பெருநெறி சன்மார்க்கம் தான் பெருநெறி. மற்றதெல்லாம் சிறுநெறின்னு சொல்றது. அப்ப பெருநிலையில் வைத்துனாக்க சமரச சன்மார்க்க நிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம். அதனால் இறைந்துளம் கேவல். நீ உள்ளம் வந்து கவலை கொள்ளாமல் 2½ கடிகை எல்லையுள் எழில் மணக்கோலம். எழில் மணக்கோலம்னா அழகு மணக்கோலம் நிறைந்துறப் புனைந்தி. நீ நிறைவாக அதை வந்து பெற்று என்றும் வாய் மலர்ந்தார். இறைவன் வந்து அவருக்கு வாக்களித்தார். வாயால் அவர் வந்து சொன்னாராம். நிறுத்தம் செய் ஒருத்தர் என் உள் உள்ளத்தை வந்தே. அதாவது பெருவெளியில இருக்கின்ற இறைவன் அவருடைய உள்ளத்துல வந்து விரும்பி அவருக்குள்ள இதை அமைத்து தந்ததாக இங்கே வந்து குறிப்பிடுகின்றார். களிப்போடு மகனே அருவொளி தெருவை கடிகை 2½ அதனில் ஒளிப்பிலாது உலகம் முழுவதும் அறிய உனக்கரு நன் மனம் புரிவிப்போம். களிப்போடுனா இன்பத்தோடு அருள் ஒளி திருவை அருள் ஜோதியை 1½ மணி நேரத்துல நான் உனக்கே ஒளிப்பில்லாமல் அப்படின்னு சொல்றாரு. இதுவரையில வந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஒளி யாருக்கும் கொடுக்கப்படாமல் ஒளிக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்டிருந்தது. 7 திரைகள் போட்டு அதை மறைத்துக் கொண்டதுனால, அதை யாரும் உடைக்க முடியல. அந்த 7 திரையை நீக்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவும் இல்ல. எல்லாம் பராபரையோட நின்னு போயிட்டாங்க. பராபரை வாழ்வே முடிவான வாழ்வு என்று அந்த நிலையோட நின்னாங்க. அதான் இறைவனே சொல்றாரு, அது ஒளிச்சு வச்சிருந்தோம் குடுக்காமல். அது எப்ப குடுக்கப்படுதுன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த உண்மை வெளிப்படுது. எப்ப இந்த உண்மை வெளிப்பட்டுச்சோ, வள்ளல் பெருமான் என்ன சொல்ட்டாரு? கண்டதெல்லாம் அனித்தியம்னாரு. கேட்டதெல்லாம் பழுதுன்னாரு, கற்றதெல்லாம் பொய்யின்னாரு, களித்ததெல்லாம் வீணேன்னாரு. உண்டதெல்லாம் மலமேன்னாரு, உட்கொண்டதெல்லாம் குறையேன்னாரு. உலகிற் இதுவரையும் உண்மை அறிந்திலரே. ஞானசரியையில அந்த பாடல் இருக்கும். அப்ப 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உண்மை வெளி வரல. இங்கே வள்ளல் பெருமானுக்கு ஒளிக்காமல் உலகம் முழுவதும் அறிய. இது வந்து வள்ளலாருக்கு அவர் குடுத்தது. வள்ளலார் மட்டும் அறிந்து கொள்வனன்றதுக்காக இல்ல. எதிர்காலத்துல உலகம் எல்லாம் இந்த உண்மையை வந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எது உண்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அததான் சாதியும், மதமும், சமயமும் காணா ஆதி அநாதியாம் அருட்பெரும் ஜோதி அப்படின்னுவாரு. ஆக உலகம் முழுதும் அறிய உனக்கு நன் மனம் புரிவிப்போம். உலகமெல்லாம் அறியும் பொருட்டு உனக்கு நான் உன்னோடு வந்து கலப்போம். அளிப்புறு மகிழ்வாள் அளிப்புனா இன்பமுறுகின்ற மகிழ்வாள் மங்கள கோலும் அணிபெற புனைக. அருள் உள்ளுக்கு போயிடுச்சா உடம்பு வந்து பிரகாசமாக, ஒளிப்பிரகாசமாக, மங்களமாக இருக்கும். இப்ப நம்மலாம் வீடு அலங்கரிக்கும்போது ஜோதிகள் ஏத்துறோம் இல்லையா? விளக்குகள்லாம் அலங்கரிக்கிறோம் இல்லையா? மங்களமாக இருக்கிறதுக்கு. அதுபோல வள்ளலார் உடம்பே மங்கள கோலமாக, ஜோதி வெளிச்சமாக இருக்கும். அணிபெற புனைக. தொடர்ந்து வந்து புனை புனைக, பெற்றுக்கொள்க விரைந்தேனர். வெளிப்பட உரைத்தோம். இத ஒளிச்சு கிழிச்சு சொல்லல, பொய் சொல்லல, மறைத்து சொல்லல. வெளிப்படையாக இந்த உண்மையை உனக்கு உரைக்கின்றோம் என்றார். மன்றில் விளங்கும் மெய்ப்பொருள் இறையவரே. மன்றில்னா வெளி. அந்த வெளியில் இருக்கின்ற இறைவர், மெய்ப்பொருளாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை, அவர் எனக்கு இத சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடல்களிலே கலங்கிடேல் மகனே களங்கம். எப்போதும் இப்ப நமக்கெல்லாம் மனம் வந்து கலங்கத்துல தான் இருக்குது. வள்ளல்பார் எப்போதுமே கலக்கத்துடனே இருப்பார். அதனால இறைவன் அவருக்கு ஆறுதல் சொல்கிறார். "கலங்கிடேல் மகனே அருள் ஒளி திருவை களிப்போடு மனம் புரிவிப்போம். நீ பயப்படாத. எங்களுடைய ஒளியை உன்னோட உள்ளத்துல நாங்க வந்து சேர்ப்போம்." அப்படின்னு சொல்றார். "வியப்பாம் மனம் புரிவிப்பாம் விலங்கிடேல் வீணில் பொழுதுபோக்காமல்."
இந்த காலத்தை வந்து வீண் போக்காமல் சமய நெறிகள் எல்லாம் போய் செலுத்திக் கொண்டு வீண் போக்காமல், வீண் பொழுது போக்காமல், விரைந்து நன் மங்களம் கோலம் நலங்கொளப் புனைந்து மகிழ்க. நாங்கள் கொடுக்கின்ற இந்த ஒளியை நீ பெற்றுக்கொண்டு பொழுதுபோக்காமல் நன்மங்கலம் கோலம் நல்ல ஒரு ஒளி உடம்பை பெற்று திகழ் நலங்கொள் புனைந்து மகிழ்க. இவ்வுலகர் நவிலும் அவ்வுலகவர் பிறரும் இலங்க நின் மனமே ஏத்துவர். உனக்கு நாங்க குடுத்துட்டோம் இல்லையா? இனி இந்த உலகத்துல உள்ளவங்களும் அந்த அவ்வுலகத்தில் உள்ளவர்கள். அவ்வுலகம் என்னாக்கா வானவர்கள் எல்லாரும். மற்ற லோகங்கள் இருப்பவங்க. சித்தாந்தத்துல பதிகள் பல கோடி, வேதாந்தத்துல பதிகள் பல கோடி, நாதாந்தத்துல பல கோடிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? 6 அந்தத்திலும் பற்பல கோடி அ அறிஞர்கள் வாழ்றாங்க இல்லையா? அவர்கள் எல்லாம் நின் மனமே ஏத்துவர். உனக்கு ஏற்பட்ட மனம் இருக்கு இல்லையா? அதத்தான் எல்லாரும் ஏத்துவார்கள். விளக்கம் புரிந்தவர்கள், உண்மை தெரிந்து கொண்டவர்கள்லாம் உன்னையே வணங்குவார்கள். அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு இறைவன் சொன்னாராம். இயலுறு சிற்றபை அவரே. சிற்றபைக்கு உரியவராகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், விண்ணுலக வாசிகளும், மண்ணுலக வாசிகளெல்லாம் என்னை வணங்குவார்கள். இந்த யோகத்தை விரும்புவார்கள். இந்த ஒளியை வசப்படுத்த வணங்குவார்கள் அப்படின்னு சொன்னாராம். ஐயுறேல் இது நம் ஆணை நம் மகனே. இதுல எந்த விதமான அச்சமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. இது நம்மளுடைய ஆணை அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு பற்பல பேர் வந்து சன்மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. சமய நெறிகள் எல்லாம் தவிர்த்து சன்மார்க்கத்துக்குள்ள வராங்க அப்படின்னா, ஏதோ விஷயம் விளங்கி இருக்குது, உண்மை தெரிந்திருக்குது, புரிந்திருக்குது அப்படின்றது அர்த்தம். அதுபோல எதிர்காலத்துல இந்த உண்மை மேலும் மேலும் உண்மை விளங்க விளங்க எல்லாமே சன்மார்க்க நெறியை வந்து கடைபிடிச்சு யோகத்தில் பழகுவாங்க. யோகம் சித்திக்கிறதுக்குரிய நெறிகளை கடைபிடிப்பாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் ஜீவகாருண்யம், ஒழுக்கங்கள், புலால் மறுக்கிறது இந்த மாரி சில பழக்கங்கள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. உலகம் உண்மையை தேடுகின்ற காலம் தொடங்கி விட்டது. பொய்யை பொய்யிலிருந்து கடந்து பொய்யை விட்டுவிட்டு மெய்க்கு வருவதற்குரிய காலம் கனிந்திருக்கிறது. அதனால மகனே அருள்ஒளி திருவை நின் தனக்கே மெய்யுற மகிழ்வாள் மனம் புரிவிப்போம். அந்த இதுதான் வந்து தீட்சை என்று கூட இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. வந்து கலப்பதுக்கு தீட்சை அது குடுத்தோம். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம்னு ஒரு வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம்னு சொல்லுவாரு. இப்ப மெர்ஜ் பண்ணணும். இறைவனுடைய அருள்வழி பொன்னடின்னு சொல்லக்கூடிய திருவடியில வந்து வைக்கணும். திருவடி ஞானம் சிவமாக்கும் விக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும் திருவடி ஞானமே தென்சிக்தி முக்தியே என்பது திருமந்திரம். அது பராபரைக்குரிய திருவடி. இங்கே அதையும் கடந்திருக்கின்ற அருள்வழி அருட்பெரும் ஜோதி. அதனால வள்ளல் பெருமானுக்கு தான் முதல்ல அந்த ஒளியை அவருடைய புருவமத்தியில் வைத்தது. அதான் மெய்யுற மகிழ்வால் மனம் புரிவிப்போம். புருவமத்தில தான் அது வந்து கலக்கும். விரைந்திருந்த கடிகை வைய கடிகையிலே அப்படின்னா 1 மணி நேரத்துல கையுற அனைத்தும் தவிர்த்து, கையறவு அனைத்தும் பொய்யெல்லாம் நீக்கி, எதெல்லாம் தவிர்க்க வேண்டியமோ அதையெல்லாம் நித்தியமானத மட்டும் வச்சுக்கொண்டு மத்த அனித்தியத்தை எல்லாம் நீக்கி, நீ மிகவும் களிப்போடு மங்கள கோலம் வையமும் வானும் புகழ்ந்திடப் புனைக. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உன்னை வணங்குவார்கள். நீ அந்த அளவுக்கு ஒரு மங்களப் பொருளாக இரு. மாண்புப் பொருளாக இரு. அழியாத பொருளுக்கு மங்களம் என்று ஒரு பொருள். அதனால மங்களக் கோலம், மாப்பிள்ளை கோலம்னு சொல்லுவாங்க. என்றார் மன்றில் இறையவரே. நிறைவாக எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவர் வள்ளல் பெருமானுக்கு உரைத்ததாக இந்த பாடல் அமைக்கப்படும். வள்ளல் பெருமான் எப்போதும் அருளை பெற வேண்டும் என்றதுக்கு இரவுல கூட தூங்க மாட்டார். தூங்காமல் எந்த நேரமும் இந்த சிந்தனையிலேயே இருப்பார். எப்ப வரும்? எப்ப வரும்? எப்ப வரும்? எப்ப கிடைக்கும்? இன்னைக்கு வருமா? இன்னைக்கு வருமா? இன்னைக்கு கிடைக்குமா? அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடயே இருப்பார். அதனால இந்த பாடல்ல வந்து "தூங்கலை மகனே எழுக நீ விரைந்தேனர்." என்ன நீ இன்னும் தூங்காம இருக்கிற?
எழு அப்படின்னு இறைவன் எழுப்பி, "தூய நீர் ஆடுக துணிந்தே." சுத்தமான நீர் இருக்குது. அந்த நீர்ல நீ வந்து குளி, ஆடுக. பாங்குற ஓங்கும் மங்களக் கோலம் பண்போடு புனைந்துகொள் கடிகை இரண்டிங்கே அறையில் அருள்வழி திருவை எழில் உற மனம் புரிவிக்கும். இந்த அருட்பெரும் ஜோதி என்ற எங்களுடைய ஒளியை, என்னுடைய ஒளியை உனக்கு நாங்க தருகின்றோம். அதற்கொண்டு மங்கள கோலமாக நீ திகழ்வாய் அப்படின்னு சொல்றாரு. மங்கள கோலம் என்பது திருமண கோலம், மாப்பிள்ளை கோலம் அப்படின்றது ஒரு பொருள். அருள்வழி திருவை எழில் உரு மனம் புரிவிப்போம். உன்னோட வந்து நாங்க அந்த ஒளியை இணைப்போம். ஏங்கலை இனி ஏங்கக்கூடிய வேலை இல்ல. இது நம் ஆணை காண் என்றார். இதை என்னுடைய ஆணையிட்டு சொல்கின்றேன். பொய் சொல்லல. என் மணி மன்றில் இறைவரே. பெருவெளியில இருக்கக்கூடிய இறைவன் வள்ளல் பெருமானுக்கு உன்னை வாழ்விப்பதற்காக நாங்கள் வந்து உன்னோட வந்து கலப்போம் அப்படின்னு அவருக்கு உத்தரவு வாக்கு கொடுத்திருக்கிறது. மயங்கிடேல் மகனே அருள்வழி திருவை மனம் புரிவிக்கின்றோம். நீ மயங்க வேண்டியதில்லை. மயக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. அருள் பெறாதவங்க எல்லாம் மயக்கத்துல தான் இருப்பாங்க. அருள் பெற்றால் மயக்கம் வந்து நீங்கும். மயக்கம் நீங்கினாதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சணம் வந்து தெரியும். மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதம்னு தெரியும். அருமைன்னு தெரியும். பொய் வாழ்க்கை நாளைக்கு செத்து போவோம்னு தெரியாம இவன் வாழ்ந்து கொண்டு இருப்பான். தேட வேண்டியத தேடாம. நிறைய பொய் பித்தலாட்டத்தெல்லாம் செய்து கொண்டு பாவங்களை சம்பாதித்துக் கொண்டு மேலும் மேலும் பாவியாகிக் கொண்டு இருப்பார்கள். மயக்கம் நீங்கினவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மயக்கம் நீங்குறவங்க அருளை தேடுவாங்க. ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பாங்க. கொலை புலையை தவிர்ப்பாங்க. பொய்மை விரும்ப மாட்டாங்க. அதுபோல இங்கே மயக்கம் இருக்காது. மயங்கிடேல் மயங்காத மகனே! அருள்வழி திருவை மனம் புரிவிக்கின்றோம் நினைக்கின்னர். இதுவே வயங்குநல் தருணம். இதுதான் தக்க தருணம். 19ஆம் நூற்றாண்ட குறிக்குது. இதுவே தருணம் அப்படின்றது. வயங்கும் நல் தருணம் அப்படின்றது 19ஆம் நூற்றாண்டு தான் தகுந்த தருணமாக இருக்கின்றது. அதற்கு முன்பு இல்ல. காலைகான் காலைன்னா காலை நேரத்தில். நீதான் மங்களம் கோலமே விளங்க. மங்கள கோலமாக நீ விளங்க இயங்குலப் புனைதி. இதை நீ பெற்றுக்கொள். 2½ கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார். இன்னும் ஒரு ஹவர் தான்ப்பா இருக்குது. நாங்கள் உன்னோட வந்து இணைவதற்கு அப்படின்னு வள்ளலாருக்கு உறுதி கொடுக்கின்றார். "ஸ்தயங்கொள எனக்கே தன் அமுதம் அளித்த தந்தையார் சிற்றவையவரே." அது மட்டும் இல்லாமல் அவருடைய பசிக்கு வந்து இறைவன் அமுதத்தையும் கொடுத்து தந்தை அப்படின்னு சொல்றாரு. தன்னமும் அளித்த தந்தை. தந்தை வந்து வள்ளல் பெருமானுக்கு அமுதத்தை கொடுத்து வளர்த்தது. சிற்றபையவரை சிற்றபையர்னா அருட்பெருஞ்சோதியை குறிக்கும். ஏன்னா அருட்பெருஞ்சோதி வந்து உணவாகவும் இருக்கின்றது. அந்த அருட்பெருஞ்சோதி என்ற ஒளி உணவத்தான் அமுதம் என்று குறிப்பிடுவார். அப்ப மண்ணுலக வாசிகளுக்கு வந்து உணவு எப்படி முக்கியமோ, விண்ணுலக வாழ்வை பெறுவதற்கு அமுதம் உண்டு தான் போகணும். அப்படின்றது நிறைய சான்றுகள் வள்ளல் பெருமான் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். தனிப்பாடல்களாக அமுதத்தை பற்றிய அ "ஆரா அமுதுண்டு" குடுத்தது அவரு நெறைய சொல்லியிருப்பாரு. அமுதத்தை பற்றி. அகவல்லியும் அமுதத்தை பற்றிலாம் நீங்க வந்து படிச்சிருக்கணும். ஆக இது வந்து முழுக்க முழுக்க இந்த 10 பாடல்களும் யோகத்தை குறிக்கக்கூடியது. அப்ப யோகம் அவருக்கு அடைவதற்கு முன்பாலேயே வள்ளல் பெருமானுக்கு இறைவன் வந்து உத்தரவாதம் குடுத்துட்டாரு. 1 மணி நேரத்துல நான் உங்களுக்கு வந்து கலந்து கொள்றேன்ப்பா. அதன் மூலமாக உன்னுடைய உடம்பு வந்து மங்கள கோலம் அடையும். ஒளி உடம்பை நீ பெறுவாய். வெளிச்சமாக இருக்கும் அப்படின்றது அதனுடைய சாரம். இது உலகத்துல உள்ளவங்கலாம் உன்னையே வணங்குவாங்க. அந்த ஒளியை பெறுவதற்கு எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஒளி உலக வாசிகளாக ஆகணும் இல்லையா? நம்மலாம் இப்ப மண் உலக வாசிகளாக இருக்கிறோம். நம்மளுடைய உடம்பு, தோல் உடம்பு, இறைச்சி, எலும்பு, தசை, நரம்பு, முடி இதெல்லாம் மண் தத்துவம். ஆக இந்த மண் தத்துவம் நிலைத்திருக்குமா? அப்படின்னா எங்க நிலைத்திருக்கிறது? நிமிஷத்துக்கு நிமிஷம் செல்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு தானே இருக்குது. வளர்சிதை மாற்றத்துக்கு உட்பட்ட உடம்பு இது. பருவ காலத்துக்கு ஏற்ற மாரி உடல் மாறிக்கொண்டே போயி, கடைசியில மரணத்தில கொண்டு போய் தள்ளிடும்.
அப்புறம் நம்ம இந்த உடம்புல வந்து இருக்க முடியாது. இந்த உயிர் இந்த உடம்புல ரொம்ப காலம் இருக்க முடியாது என்ற சிந்தனையோடு நம்ம கடவுள் வழிபாடு செய்யணும். கடவுள் வழிபாடு செய்வதே எதற்குனாக்க, ஒளி உலக வாசிகளாக நம்ம ஆவதற்கு தான். ஒளி உலகமா வாசிகளாக நம்ம ஆயிட்டோம்னாக்க, நம்ம உடம்புக்கு எந்த விதமான நோயும் வராது. 4448 வகை நோய்களுக்கு ஆட்பட மாட்டோம். அப்படி ஒரு வாழ்க்கை இது. இது வந்து 4448 வகை நோய்களுக்கு உட்பட்டது. அதனால யாருக்கு என்ன வரும்? அடிக்கடி இந்த உடம்பு வந்து பல்வேறு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, முட்டி வலின்னுவாங்க, வயித்து வலின்னுவாங்க, அல்சர்ன்னுவாங்க, இடுப்பு வலின்னுவாங்க, கேட்ராக்ட்ன்னுவாங்க, பல்லு வலின்னுவாங்க, கண் மங்கி போச்சுன்னுவாங்க, நரம்பு இழுக்குதுன்னுவாங்க. ஏதாவது ஒரு கோளாறு இல்லாம இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வீடு, ஆளுக்கு ஆளு எல்லாமே கோளாறு தான். ஏன்னா நம்ம உடம்பு அந்த மாரி மட்டமான ஒரு உடம்பு. டெங்கி கொசு கடிச்சுன்னா முடிஞ்சது. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இல்லையா? தாக்கு பிடிக்காது. அதனால இந்த மட்டமான உடம்புல வந்து எவ்வளோ காலத்துக்கு தான் இத நம்பிக்கிட்டு வாழ்றது? யங்ஸ்டர்ஸ்லாம் யோசிக்கணும். மெய் மெய் வாழ்க்கை, மெய் உடம்பு. இதை வள்ளுவர் அழகா சொல்லுவார். "வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தின் உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கைனா மதித்து மயங்காதீர்ன்னுவாரு." மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இது அப்பா! இது பெரிய வாழ்வு மாரி, பெரிய இன்பம் மாரி, பெரிய சந்தோஷம் மாரி கூத்தடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் பொய் இன்பங்கள். மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த உண்மை தெரியாது. மயக்கம் நீக்கினவங்கள சொல்ல கேட்கணும். அததான் திருவள்ளுவர் சொன்னாரு. "ஒரு பொழுதும் வாழ்வது அறியா கருதுப கோடியும் அல்ல பலன்." வாழ்க்கைன்னா ஒருத்தனுக்கும் தெரியாதுன்னாரு. கோடிக்கணக்கான பேருக்கு வாழ்க்கைன்னா என்னான்னு தெரியாது. கோடியும் அல்ல பலன. பல கோடி பேருன்னாரு. கிட்டத்தட்ட 700 கோடி மக்கள் ஜனத்தொகை கொண்டது இந்த பூமி. எல்லாம் வாழ்க்கைக்கு தான் போராடிக்கிட்டு, இம்மை வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மறுமை வாழ்க்கைக்கு ஒரு 10% தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ இப்ப சன்மார்க்கம் வந்ததுனால கொஞ்சம் பேர் சிந்திக்க தொடங்கிட்டாங்க. மறுமை இன்ப வாழ்வை பற்றி யோசிக்கிறாங்க. மறுமை இன்ப வாழ்க்கத்தை பெறுவதற்கு. அது இறைவன் நம்ம இந்த அருள் ஒளியை நமக்கு வந்து கொண்டாந்து பூர்வ மத்தியில வச்சா தான் அது காரியப்படும். "என்னை இயற்றிய என் தனி தந்தையேன்னு" அகவல்ல நீங்க ஒரு வரி இருக்கும். அது வந்து இயக்கணும். இப்ப மாயை நம்மள இயக்கிக்கிட்டு இருக்குது. மாயை உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு அதனால உய்யறத்துக்கு ஒரு வகை இருக்கு. உய்வகை கூறல் அப்படின்னா, அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, 101வது அதிகாரமாக, எப்படி உய்யறது அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் உய்யணும். உய்ய வழி இருக்குதா? அப்படின்ற ஒரு கேள்விக்கு, ஆமா. உய்வதற்கு தான் 6ஆம் திருமுறைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு குடுத்திருக்கிறாரு. யாரு? உயிர் குடுத்தவர். இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு உயிர் குடுத்திருக்கிறாரு. அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உயிர் குடுத்தவர். அப்ப இங்கேருந்து உய்யணும். இல்லன்னா நம்ம இறப்பு, பிறப்புக்குள்ள சைக்கிள்குள்ள நம்ம மாட்டிக்கொள்வோம். மாட்டிக்கொண்டு தான் இப்ப இருக்கிறோம். எத்தன ஜென்மம் பொறந்துட்டோம், எத்தன ஜென்மம் செத்துட்டோம்னு நமக்கே தெரியாது. ஆனா சுத்திக்கிட்டே இருப்போம். நம்மள அறியாமலே நம்ம வருவோம். நம்மள அறியாமலே நம்ம செத்து போவோம். அதனால உய்வதற்கு ஒரு 10 பாடல்களை இங்க வந்து வள்ளல் பெருமான் குடுத்திருக்கிறார். சொல்லப்போனா இந்த 6ஆம் திருமுறையே மொத்தத்துல எல்லாம் உய்வது எப்படின்றது ஒரு சாரம் கொண்டது தான். அருட்பெரும் தனி ஜோதி. இந்த ஜோதி வந்து எல்லாம் ஒன்று கிடையாது. சில பேர் நெனைக்கிறாங்க, ஜோதின்னா எங்க மதத்திலயும் ஜோதி தான் சொல்றாங்க. எங்க சமயத்திலயும் ஜோதி தான் சொல்றாங்க. எங்க ஞானிகளும் ஜோதி தான் சொன்னாங்க. அப்படின்னு சில பேரோட சிந்தனை வந்து இருக்கு. ஆனா மதங்கள் சொல்லுகின்ற ஜோதி வேற, சமயங்கள் சொல்லுகின்ற ஜோதி வேற, வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற ஜோதி வேற. அதனால தான் ஜோதி எவையும் விளங்க விளங்கும் ஜோதி வாழியே, துரிய வெளியின் நடுநின்றோங்கும் ஜோதி வாழியே. சூதிலாமெய் சிற்றம்பலத்து ஜோதி வெல்கவே, துளங்க பொன்னம்பலத்திலாடும் ஜோதி வெல்கவேனர். சுத்த சிவ சன்மார்க்க நீதி ஜோதி போற்றியே, சுகவாழ்வளித்த சிற்றம்பலத்து ஜோதி போற்றியே, சுத்த சுடர் பொற்சபையில் ஆடும் ஜோதி போற்றியே, ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றி. அப்ப கவனிக்கணும். ஜோதி முழுதும் விளங்க விளங்கும் ஜோதி போற்றின்னு. அப்ப எந்த ஜோதி கிடைச்சா எல்லா ஜோதியும் விளங்கும். மில்லியன் கணக்கான உலகங்கள் இருக்கு.
வெளிகள் மட்டும் கோடிக்கணக்கான வெளி. செப்பல் அரிதுன்னு வரும். அண்டங்கள் கோடாகோடி எல்லாமே ஒளிமயமா தான் இருக்குது. அண்ட சராசரங்கள் எல்லாம் ஒளிமயமே என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். ஆனா இது வந்து தனி ஜோதி. எல்லா ஜோதியும் படைச்சிட்டு இது தனி ஜோதியாக இருக்கின்றது. அதனால தான் தனி ஜோதி அம்பலத்திலே அம்பலம்னா வெளி. நடிக்கும் பொருட்பெரும் திரு நடனமது போற்றுவீர். அந்த அம்பலத்துல இறைவன் ஜோதி வடிவில அந்த ஜோதிக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு நடம் இருக்குது. அதனால தான் நடராஜர்ன்னு சொன்னாங்க அத. நமக்கு புறத்துல வந்து காட்டுனாங்க. நடனம் ஆடுவது போல நடராஜர்ன்னு ஒரு உருவத்தை வைத்தாங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம். மைக்ரோ டான்ஸ் இது. காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்றது இது. நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியுமா? அப்படின்னா தெரியாது. என்னமோ கடவுள் ஆடிக்கிட்டு இருக்கிறான்றது உடம்ப வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறார்ன்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு நுண் இயக்கம். கெகரான்னு அத சொல்றது. அது ஒரு துடிப்பு, அதிர்வு அப்படின்னு சொன்னா வைப்ரேஷன் என்றும் அத வந்து குறிக்கலாம். அந்த மாரி பொருட்பெரும் திரு நடனம் அப்படின்னு சொல்றாரு. பொருட்பெரும் திரு நடனம்ன்றாரு. அப்ப பெருநடம். மற்றதெல்லாம் தோற்றுவித்தது எல்லாமே சிறு நடம் தான். இதுகிட்ட இருக்கிறது பெருநடம். அததான் பெருநெறி, பெருவாழ்வு என்றெல்லாம் வந்துச்சு. பெருநிலை. அந்த திரு நடனமது போற்றுவீர். புவியீர்னாரு. புவியில உள்ளவங்கலாம் இந்த பெருநடனத்தை நீங்கலாம் போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருட்பெரும் பகை. மருள் பெரும் பகை. ஏன்னா நம்ம உள்ளம் வந்து மருள் உள்ளம். நம்ம வாழ்வு மருள் வாழ்வு. நம்ம வாழுகின்ற உலகமும் மருள் உள்ளம். இருட்டுலகில் மருட்டுலகில் இருட்டுலகில் மடிவது அழகலவே அப்படின்னுவாரு வள்ளல் பெருமான். ஆக இந்த பெரும் பகை அது. நீக்கி மெய் வாழ்வு பெற்றிடலாம். பாருங்க நீக்கினா அடுத்து என்ன வாழ்வு? மெய் வாழ்வு. உண்மையான வாழ்வு. அது பூலோகத்துல இல்ல. பூலோகத்துல வாழுகின்ற வாழ்வு எல்லாம் பொய் வாழ்வு. ஆக மெய் வாழ்வு பெற்றிடலாம். திருட்பெரும் பதத்தானை. தெளிந்த பெரும் பதத்தின் மேல் ஆணை. இதறிமினோ தெளிந்தேனர். நீங்களாம் தெளிவு பெறுங்கள். எப்படி தெளிவு பெறது? மயக்கத்துல இருக்கிறவங்க தெளிவு பெற முடியாது. அப்ப இந்த மாரி வகுப்புகளுக்கெல்லாம் போய் என்ன செய்யணும்? படிக்கணும். இல்ல படிச்சு குடுக்கறத கேட்கணும். இல்ல சன்மார்க்கத்துல உள்ளவங்கட்ட தொடர்பு இருக்கணும். சன்மார்க்கவாதிகளோட தொடர்பு இருக்கும். சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறார்ன்னு, அந்த புத்தகங்கள் தான் 6ஆம் திருமுறை இருக்கு இல்லையா? அந்த 6ஆம் திருமுறைய படிக்க படிக்க நமக்கு தெளிவு கிடைக்கும். நல்ல விளக்கம் சொல்லுகின்றவங்கட்ட கேட்டீங்கனாலும், உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அந்த மாரி தெளிவு பெறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. "நீ மயக்கத்துல இருக்காத, தெளிவு அடை" அப்படின்னு சொல்றாரு. இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா நம்ம தண்ணி தெளிக்கிறோம் ஒரு மூஞ்சில. மூஞ்சில தண்ணி தெளிச்சோன்னா, அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான் இல்லையா? தெளிவு பெறுது இல்லையா? அதுக்கு மேல மயக்கத்துல இருந்துட்டு ஒண்ணும் தெரியாது. அதுபோல நமக்கு மருள் நீங்கினால் தெளிவு வந்து ஏற்படும். அப்ப அதுக்கு திருநடனம் நமக்கு துணை புரியும். மருளை வந்து அது போக்கிவிடும். வா வாரம் செய்த பொன் அம்பல மண்டிலே நடிக்கும் பொன்னடிக்கே ஆரம் செய்தணிந்தவர் முன் அரி அயன் முதலோ வீரம் செல்கில அரிமீனோ. வாரம் அப்படின்னா வாக்கு. என்ன வாக்கு? அருள் வாக்கு, தேவ வாக்கு. இந்த 6ஆம் திருமுறையே ஒரு அருட்பா. அருள் சார்ந்த ஒரு பாடல்கள். பான்னா பாடல். ஆக வாரம் செய்த பொன் மன்றிலே நடிக்கும். இதெல்லாம் செய்தது யாரு? கொடுத்தது யாரு? எழுத வச்சது யாரு? எல்லாமே அருட்பெரும் ஜோதி தான். அவர் எங்க இருக்கிறாரு? மணிமன்றத்தில் இருக்கின்றார். மணிமன்றம் என்பது பெருவெளி. அங்க மன்றிலே நடிக்கும் பொன்னடிக்கே, அவருடைய பொன் திருவடிக்கே ஆரம் செய்து, ஆரம்னா போற்றல் செய்து, அணிந்தவர்க்கு அணிந்தவர்க்குன்னா அவருடைய அருளை பெற்றவருக்கு முன் அரி அயன் முதலோர் வீரம் செல்கிறார். இந்த முன் அப்படின்னா இத பெறுவதற்கு முன் அந்த அரி அயன் முதலோர் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனுடைய இயக்கம்லாம் இருக்கு இல்லையா நமக்குள்ள. அந்த அதனுடைய வீரம் வந்து அதனுடைய சக்தி செல்லாது. ஏன்னா இது டேக் ஓவர் பண்ணிக்கும். அருட்பெருஞ்சோதி நம்மள டேக் ஓவர் பண்ணிக்கும். அப்ப இதனுடைய சக்தி தான் நம்மள இயக்கும். அதனால வீரம் செல்கிலா அரிமினோ அப்படின்னு சொல்றாரு. இத தெரிந்து கொள்ளுங்க. வேத மேல் ஆணை.
எந்த வேதம்? இந்த 6ஆம் திருமுறையின் மேல் ஆணையிட்டு சொல்கிறார். வேத மேல் ஆணை ஓரம் சொல்கிறேன். ஓரம்னா பொய் சொல்லல. நடுநின்று சொல்கின்றேன் உலகீர். நடுநின்றுக நீதியாக, ஜஸ்டிஸாக, நேர்மையாக இதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கேட்டு உய்யறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 14:33வது பாடல். ஆதியும் அந்தமும் இல்லதோர் அம்பலத்தாடும் சோதிதனையே நினைமின்கள். சுகம்பெற விளைவி. யாரை வணங்கணும்? எந்த ஒளியை வணங்கணும்? அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒளி ஆதியும் அந்தமும் இல்லாதது. தோற்றமும் முடிவும் இல்லாதது. அம்பலத்து ஆடும். அம்பலம்னா வெளிகள்ல இருக்கக்கூடிய ஒளி வெளியாக இருக்கும். சோதின்றாரு. இறைவனை சோதி அப்படின்னு சொல்றாரு. இறைவன் என்பது ஜோதி தான். அம்பலத்தாடும் சோதிதனையே நினைமின்கள். இப்ப ஞானசரியல்ல நினைந்து நினைந்துன்னு தான் சொல்றாரு. இறைவனை என்ன பெரிய செலவு பண்ணி யாகம் வழங்க, ஆ தலைகீழா நில்லுங்கன்றா சொல்றாரு. இல்ல இங்கேருந்து கடந்து வேற இடத்துக்கு போங்க. 1000 மைல் தாண்டி போங்க. கப்பல் ஏறி போங்க. படகு ஏறி போங்க. மலையில ஏறி போங்க. அடிமுடி தாங்கிட்டு போங்கன்னுலாமா சொல்றாரு. ரொம்ப சிம்பிளான வழிபாடு. இருக்கிற இடத்துல இருந்து உன் மனத பயன்படுத்தி நீ கடவுள நினை. அவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான் இல்லையா? தூண்லயும் இருக்கிறான், துரும்புலயும் இருக்கிறான்னு சொல்றாரு இல்லையா? நீ நினைத்தால் ஏன் உன் உள்ளுக்குள்ளயும் இருக்கிறார் தானே! வள்ளல் பெருமான் சொல்லலையா? "உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்து உயிர் நலம் பரவுக." அப்ப எங்க இருக்கிறாரு? உன் உயிருக்குள்ள தான் இருக்கிறாரு. அப்ப நம்ம உயிருக்குள்ள இருக்கிறாரு என்பத ஒன்று நினைவு உங்களுக்கு வரணும். நீங்க அத நம்பணும். அத நினைக்கணும். அதனால தான் நினைமின்கள் அப்படின்னு சொல்றாரு. வேற ஒண்ணுமே தேவையில்ல. நினைக்கிறது தான் வழிபாடு. அதுதான் இஸ்லாம் மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒண்ணுமே பயன்படுத்தல. பூஜைக்குன்னு என்ன படுத்துறோம்? நம்ம வெத்தல பயன்படுத்துறோம், ஊதுபத்தி பயன்படுத்துறோம், சூடம் பயன்படுத்துறோம், தேங்காய் பயன்படுத்துறோம், பூ பயன்படுத்துறோம். இல்லைங்களா? கனி பயன்படுத்துறோம், நைவேத்தியம் வைக்கிறோம், பால்ல குளிப்பாட்டுறோம், அபிஷேகம் பண்றோம், அலங்காரம் பண்றோம், ஆராதனை பண்றோம், என்னென்னமோ பண்றோம். ஆனா, இங்க என்ன சொல்றாரு? ஒண்ணும் இல்ல. சும்மா நெனைச்சா போதுன்றாரு. இறைவன் ஏத்துக்கிறாரு. நீ நினைக்கிறத அவர் மனப்பூர்வமாக ஏத்துக்கிறார். அப்ப இறைவனை நினைப்பது தான் உண்மையான வழிபாடு என்பதை நம்ப சமூகம் தெரிந்து கொள்ளணும். இந்த பிராமணர்கள் தான் நம்மள போட்டு மாட்டி விட்டு, பெரிய செலவு பூஜைகள் எல்லாம் இன்னைக்கு குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. அத கோயில்களும் இன்னைக்கு பின்பற்றிக்கிட்டு மக்கள எல்லாம் மயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நினைப்பதே வழிபாடு. அது நபிகள் நாயகம் கரெக்ட்டா செஞ்சாரு அவங்க மக்களுக்கு. இன்ன வரைக்கும் எல்லாம் கைய, கால, மூஞ்ச கழுவிட்டு போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு மண்டி போட்டுட்டு, அவன் நினைக்கிறது தான் அவனோட வழிபாடாக இருக்கு. அது உண்மையிலே பாராட்டக்கூடியது. நம்பளும் அந்த மாரி பழக்கத்துக்கு வரணும். சாமிக்கு செலவு பண்றதெல்லாம் குறைச்சிறணும். ஏன்னா, இறைவன் அதெல்லாம் குடுத்து ஒண்ணுமே திருப்திப்பட முடியாது. எத்தன தேங்காய் தான் உடைச்சு, உடைச்சு, உடைச்சு அவர் முன்னுக்கு வச்சுட்டு பண்ண போறீங்க? அர்ச்சனை, அர்ச்சனை, அர்ச்சனைட்டு. நாம ஜெபம் அர்ச்சனை பண்ணா பத்தாதா? இறைவன் நாமத்தை நீங்க சொல்லத் தெரியாதா? உங்க நட்சத்திரத்த நீங்க சொல்லத் தெரியாதா? கடவுளுக்கு நீங்க நட்சத்திரம் சொல்றீங்களோ, ராசிய சொல்றீங்களோ, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவன் உங்க உள்ளுக்கு தானே இருக்குது. அவன் தானே உங்கள படைச்சான். அவனுக்கு தெரியாதா உங்கள? அண்ட சராசரங்கள எல்லாம் தெரிஞ்சவனுக்கு நீங்க சொல்லி தான் அவனுக்கு உங்கள தெரியணுமா? அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. டிஜிட்டல் உலகத்துல நம்ம இருக்கிறோம். அதனால இங்க வள்ளல் பெருமான் சோதிதனையே நினைமின்கள் சுகம் பெற விளைவீர்ன்னுவாரு. எதற்கு? சுகம். எப்பேர்ப்பட்ட சுகம்? அருட்சுகம் இல்லையா? நிலையான சுகமாக வாழணும். இது என்ன இந்த பூமியில என்ன சுகமாவா வாழ முடியும்? நாய் படாத பாடு, போராட்டம் நிறைந்த உலகம் இது. சண்டை, சச்சரவு, திருட்டு எல்லா கூத்தும் இங்க தான் நடக்கும். இங்கலாம் எங்க சுகமா இருக்க முடியும்? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு சுகமா இருக்க முடியுமா? ஒரு கொசு கடிச்சா போயிரும். கொஞ்சம் ஏதாவது ஒரு கிருமி தாக்குனுச்சுனாக்கா காய்ச்சல் அடிக்குது. காய்ச்சல் வந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியல, துவண்டு போயிர்றோம். எங்க சுகமா இருக்கிறது? சுகத்துக்காக நம்ம அலைய, அலைய, அலைய நம்ம சுகமே கெட்டு போயிடும். இன்னைக்கு உள்ள நெறைய பாவிக்கிற பொருள்கள் எல்லாம் நம்மளுடைய சுகத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இங்க நீ கடவுள நினை, கடவுள் உலகத்துல போய் சுகமாக நீ வாழ முடியும் என்று சொன்னார் வள்ளல் பெருமான். சுகம் பெற விளைவீர்.
நீதி கொண்டு உரைத்தேன். இதை நான் வந்து ஜஸ்டிஸாக சொல்கின்றேன். நீதியாக சொல்கின்றேன். இது நீவீர் மேலேறும் வீதி. இந்த மார்க்கம், சன்மார்க்கம் ஒண்டிதான் மேலேறும் வீதி. உய்யறதுக்கு இத பிடிச்சு தான் உய்யணும். மற்றைய வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதியினர். மற்ற வழிகள் எல்லாமே சமய மதங்கள் எல்லாமே கீழ்ச்செல்லும். அதனால தான் வள்ளல் பெருமான் வேண்டான்னாரு. ஏன் வள்ளல் பெருமான் வந்து சமய மதங்கள்லாம் விட்டுட்டு சன்மார்க்கத்துக்கு ஏன் இறைவன் குடுக்கணும்? போட்டு இவ்வளோ நாள் எல்லாத்தையும் நம்மள பொய்யில வச்சு துவச்சு எடுத்துட்டான். ஏதோ இப்ப தான் வந்து நமக்கு மெய் ஒண்ணு குடுக்குது. முடிஞ்சா நீ தப்பிச்சு ஓடிருன்றான். என்னை நீ பிடித்து ஓடிரு. இங்க இருக்காத. இது துன்பம் அப்படின்னு இருக்குது. அதான் "நீவீர் மேலேறும் வீதி, மற்றைய வீதிகள் எல்லாம் கீழ் செல்லும் வீதி." சமய மதம் எல்லாம் கீழ் செல்லும் வீதி. மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு தள்ளக்கூடியது. சித்தர் வழிபாடு முதற்கொண்டு, சித்தர் வாழ்வு முதற்கொண்டு எல்லாமே திருப்பி கீழ வந்து தான் மறுபடியும் மேல போகும். அதனால தான் நம்மளுடைய காலத்தை நாம் விரயமாக்கக் கூடாது என்பதற்காக வள்ளல் பெருமான் நீதியாக இதை சொல்லுகின்றார். இந்த பூமியில பிறந்தா இது ஒரு நீதி இருக்குது. இந்த நீதியை நீ கடைபிடிச்சு, இந்த வழிபாடு செஞ்சு நீ உய்யணும் என்பது காலத்தின் கட்டாயம். உயிர் கொடுத்தவனுடைய ஆணையும் கூட இது. நாதம் சொல்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே நடிக்கும் பாதம் சொல்கின்ற பக்தரே நித்தர். இப்ப நம்மலாம் பக்தர்கள். இப்ப சமய பக்தர்கள் என்பது வேறு, சன்மார்க்க பக்தர்கள் என்பது வேறு. சன்மார்க்க பக்தர்கள் வந்து விஷயம் புரிஞ்சவங்க. மெய்யை பிடிக்கின்றவர்கள். அது நாதம் சொல்கின்ற நாதம்னாக்க சவுண்டு, நாத உலகம். இந்த நாத உலகத்திலே இது வந்து மிகப்பெரிய ஒரு நாத உலகம் இது. சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட நாதம் அல்ல. இப்ப நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்கன்னுவாங்களே, அந்த நாதன்ல, அந்த நாதனுக்குள்ள இன்னொரு நாதன் இருக்குது. அந்த நாதன் சொல்கின்ற திருச்சிற்றம்பலத்திலே நடிக்கும். திருச்சிற்றம்பலம் இப்ப இது வந்து வேற திருச்சிற்றம்பலம். அது பழசு கிடையாது. இது புதுசு. அங்கே நடிக்கும் பாதம் சொல்கின்ற பத்திரை. அவர் திருவடியை யாரெல்லாம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுகின்றார்களோ, மந்திரத்தை சொல்கின்றார்களோ, பாதத்தை தொழுகின்றார்களோ, அவங்க தான் பக்தர். அவங்க தான் நித்தர்ன்னு சொன்னாரு. அவங்க தான் உண்மையான பக்தர்கள். அவங்க தான் நித்தராகவும் வருவார்கள். நித்தராக ஆவார்கள் என்று அறிமின்றாரு. அறிந்து கொள்ளுங்கள் இந்த உண்மையைன்றாரு. வேதம் சொல்கின்ற பரிசு இது. இது என்னமோ ரோட்ல போறவன் சொல்றதாக நினைக்கக்கூடாது. இது வேதம் சொல்கின்ற பரிசு இதுன்னாரு. உனக்கு குடுத்திருக்கிற ஒரு பரிசு இது. சொல்லியிருக்கு. ஒரு உண்மையை காட்டி கொடுத்திருக்குது. மெய்யம்மையான் பக்க வாதம் சொல்கிலேன். இது வந்து முரணாக நான் சொல்லவில்லைன்றாரு. வாதம் சொல்லல. வாக்குவாதத்துக்காக இத நான் சொல்லல. நடுநின்று சொல்கின்றேன். நீதியாக நடு என்றால் நீதி. ஆக நீதியாக நின்று நான் சொல்கின்றேன் மதித்தே. இந்த நெறியை மதித்து, இந்த தெய்வத்தை மதித்து நான் உனக்கு இத சொல்லுகிறேன். துரியமேல் பரவெளியிலே சுக நடம் புரியும் பெரியதோர் அருட்பெருஞ்சோதி பெறுதலை எவைக்கும் அரிய பேர். அரிய பேருன்னா பெரும் பாக்கியம். எது? துரியம் மேல் பரவெளியில். எல்லா வெளிகளுக்கும் துரியம் இருக்குன்று நான் சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து சன்மார்க்கத்துக்கும் துரியம் இருக்கு. அந்த துரியமேல் பரவெளி, துரியப் பரவெளி. துரியத்தில் ஊன்றி துலங்கிய பாதம்னு சொல்லுவாரு வள்ளல் பெருமான். முத்துரியமும் கடந்த பெரியதோர் திருவடின்னு சொல்லுவாரு. ஆக இந்த துரியமேல் பரவெளியில் என்ன செய்தான்? சுகநடம் புரியும். அந்த நடம் வந்து திருநடம், அருள் நடம், பெரிய நடம், பொது நடம்லாம் சொல்லி, இங்க சுகநடம் புரியும் பெரியதோர் அருட்பெரும் ஜோதி. பெரியதோன்னா பெரிய ஜோதி. எச்சபை பொது என இயம்பின அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார் இல்லையா? அந்த மாரி இது ஒரு பெரிய ஜோதி. அந்த இடத்தை பெறுவதே, அதனை பெறுவதே எவைக்கும் அரிய பேறு. அதான் அற்புதமான ஒரு பாக்கியம்னு சொல்றாரு. மற்றவை எல்லாம் எளியவை. மற்றெல்லாம் சாதாரணதுப்பா. இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா, ஏன் அதை மற்றவையெல்லாம் எளியவே என்று சொல்றேன்னா, ஒரு காலத்தில் இருக்கும். அப்புறம் இன்னொரு காலத்தில் அது இருக்காது. நித்தியம் கிடையாது. அனித்தியம். அதனால இத வந்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.
அப்படின்னு சொல்றாரு. உரிய இம்மொழி மறைமொழி, சத்திய மொழி. நான் சொன்ன இந்த மொழி வந்து ஏதோ சாதாரண மொழின்னு நெனச்சிடாத. ஏதோ ரோட்ல போறவன் சொன்னதுன்னு நெனச்சிராத. மறைமொழினா வேதம் இது. இது வந்து வேதம். நீ வேதத்த வந்து உனக்கு மறுக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது? அறிவு கிடையாது. நம்மலாம் 6 அறிவு உடையவங்க. ஆக இந்த வேதத்தை மறுக்கிறதுக்கு நமக்கு எந்த யோகியதையும் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம அறிவு சிற்றறிவு. அதனால அது மறைமொழி, வேத மொழின்னு சொல்றாரு. சத்தியம், சத்தியமான வேத மொழின்றாரு. அப்ப நம்பலாம் உயிர்கள் இல்லையா? இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்கள். இதெல்லாம் புரிந்து, தெரிந்து, தெளிந்து, வாழ்க்கை வந்து இதுதான் வாழ்க்கைன்னு ஏமாந்து போகாம, ஒளி உலக வாழ்க்கை பெறுவதற்கு இப்பயே நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும். நன்முயற்சியில் இருக்கணும்னு சொல்வாரு. நன்முயற்சினா என்ன? கடப்பார எடுத்துக்கிட்டு போய் மலைய பேத்து எடுக்கிறதில்ல. நல்ல காரியங்கள செய்யி, நல்லத நென, அருட்பெருஞ்சோதி நாமத்த சொல்லு. மத்த உயிர்களுக்கு வந்து துன்பம் செய்யாத. நேரம் இருந்தாக்க இந்த மாரி வேதங்களை படி. படிச்சு தெரிஞ்சு உன்னோட அறிவை நீ வந்து பெருக்கிக் கொள்ளு. முடிந்தால் மற்ற உயிர்களுக்கு வந்து துன்பம் செய்யாத, நன்மை செய்யு, மத்தவங்கள கெடுக்காத, பொய் சொல்லாத, திருடாத. இந்த மாரி சில நன்முயற்சி நல்லத செஞ்சு கொண்டு இருப்பா. கடவுள் உன்ன வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆகம அந்தமும் வேதத்தின் அந்தமும் அறியும் பாகமாம் பரவெளி நடம் பரவுவீர். மீண்டும் பரவெளி நடம் பத்தியே சொல்றாரு. கடவுள்கிட்ட ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர வந்து நம்ம புருவ மத்தியில அவர் வந்து செலுத்தினா தான் நம்மலாம் உய்ய முடியும். ஆனா யாருக்கு செலுத்துவேன்னு அவரு செலுத்த தயாரா இருக்கிறாரு. ஆமா நம்ப பக்குவம் இல்லாமல் இருக்கிறோம். அதனால தான் பக்குவம் நம்ப ஏற்படுத்தணும். நம்ப செயல்பட்டா தானே பக்குவம் வரும். ஆக ஆகம அந்தமும். ஆகமத்தின் முடிவும், வேதத்தின் முடிவும். அந்தம்னா முடிவு. அறையும் முடிவாக எல்லா ஆகமும், எல்லா வேதமும் இன்னும் சொல்லப்போனா சன்மார்க்க வேதம், சன்மார்க்க ஆகமம் என்ன சொல்லுது? பரவெளி நடம் பரவுவீர். பரவுவீர்னா போற்றுவீர்ன்னு அர்த்தம். எதை போற்ற வேண்டும்? நடனத்தை போற்ற வேண்டும்ன்றாரு. அப்ப சொஃப்வேர பத்தி தெரியும். சுத்த நடம், அசுத்த நடம் பத்தி தெரியும். ஞானஸ் அ ஞானசரியில சிற்சபை நடனம் தெரிந்து துதித்திடுமின்னு சொல்வாரு. அதனால தான் இதை போற்றுமின் அப்படின்னு சொல்றாரு. உலகேர் மோக மாந்தருக்கு உரைத்திலேன். எப்போதும் உலகில் உள்ள ஆசைகளிலே உள்ளவங்களுக்காக இத நான் சொல்லல. இது சுகம் உண்ணும். இந்த இறைவன் சுகத்தை அடையணும்னு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக உரைத்தேன்னு சொன்னார். அதனால தான் அவங்கள யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தோம்ன்னு சொன்னார். அப்ப யோக மாந்தர்கள். பல பேர் யோகத்துல இருக்கிறாங்க இல்லையா? சில பேர் யோகம் தெரியாம சன்மார்க்கத்துக்குரிய யோகம் வந்து வாசிப்பயிற்சின்னு நெனச்சுட்டு சில பேர் மூக்க புடிச்சுட்டு காத்த இழுத்துக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இது அல்ல யோகம். ஒரு உயிருக்காக நீங்கள் இரக்கம் காட்டுவது யோகம். இந்த யோகத்தை வந்து இதுக்கு முன்பு இந்த பூமியில யாரும் செய்ததில்ல. அதனால தான் என்னைப் போல் தவம் யார் செய்தான்னு வள்ளல் பெருமான் கேட்பார். நோவாவு நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாகா எனைப் போல் சார்ந்தவர் யார் உளர்ன்னு கேட்பார் இறைவன்கிட்ட. சித்தர்கள் எல்லாம் வியந்து போவாங்க. நீ என்னப்பா தவம் செஞ்சேன்னு அவர்கிட்ட வியந்து கேட்பாங்க. நாங்கலாம் இந்த மாரி எங்களுக்கெல்லாம் இந்த மாரி உடம்பு கிடைக்கலையே, உனக்கு கிடைச்சிருக்குதே. நீ என்ன தவம் பண்ண? அதான் பேருலகம்லாம் வந்து அவர பேசுது. சிற்றபையும், பொற்சபையும் சொந்தமெனதாச்சு சித்தர்களும், முத்தர்களும் பேசுவதென் பேச்சுன்னு சொல்றார். ஏன்னா இந்த நூல் 6ஆம் திருமுறை என்பது யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தோம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மோக மாந்தருக்கு இல்ல. எந்த இச்சையில உள்ளவங்களுக்கு இல்ல. காம இச்சையில உள்ளவங்களுக்கு இல்ல. அதனால நாம் கொஞ்சம் யோகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யோகம் வந்து 8:2 என்பது தானாகவே வந்து நம்மளை ஆட்கொள்வது. அததான் அருட்பெருஞ்சோதி, அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம்னு பாடினார். அவர் வள்ளல் பெருமான் எங்கேயும் வாசிப்பயிற்சி செய்ததாக அவர் எங்கேயுமே எழுதல. நீங்களும் வாசிப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லல. நாபோ முத்திரன்னு நாக்க மடிச்சு நீ உள்ளுக்கு வையின்னு அவர் எங்கேயுமே எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா சில மாந்தர்கள் இத வந்து புரிந்து கொள்ளாமல், அந்த சித்தாந்த யோகத்தை கொண்டாந்து சன்மார்க்கத்துக்குள்ள திணிச்சு, இத பழகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ வள்ளலார் சொன்னது போல. இதெல்லாம் ஒண்ணுமே கதைக்கு ஆகாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அந்த வித்தைக்குரிய காலமும் முடிஞ்சு போச்சு இப்ப.
அதனால தான் எல்லா வேதத்தையும் தூக்கி கொண்டு குப்பையில போடுங்கயான்னு சொன்னாரு வள்ளல் பெருமான். ஏன்னா, அது உனக்கு பயன் தராது இனிமேலு. அப்புறம் ஏன் நீ மூக்க புடிச்சுக்கிட்டு இருக்கிற? அதனால யோக மாந்தருக்கு காலம் உண்டாகவே உரைத்தேன். அந்த யோகம் என்னான்றத நீங்க வந்து நல்லா தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சன்மார்க்கத்துக்குள்ள செயல்படணும். என்னுடைய ஆய்வுல ஜீவகாருண்யமே ஞான வீட்டுக்கு திறவுகோல் என்பது வள்ளலாருடைய வாக்கு. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன, அங்கே விளங்கி அருட்பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமே. அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு என்று வள்ளல் பெருமான் எழுதியது. சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகள் சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விருப்பங்கள் எல்லாம் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்தவர். அதனால மாந்தர்கள் சிந்திக்க வேண்டும். சன்மார்க்கிகள்லாம் சிந்திக்க வேண்டும். எத்தன இடத்துல வாசி பயிற்சிய பத்தி வள்ளல் பெருமான் இங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க தேடி பாருங்க. இருக்குதா? இல்லையா? அப்படின்னு பாருங்க. ஆக சன்மார்க்க யோகம் என்பது வந்து தானாகவே நிகழக்கூடியது. முதல்ல படிச்சோம் இல்லையா? 2 1/2 கடிகையில நான் வந்து உனக்கு அருள் வழிய குடுக்குறேன்ப்பான்னு சொல்றார் இல்லையா? அது யோகம். அது இறைவனா வந்து ஒளியை நமக்கு வைப்பது. மூலாதாரத்திலிருந்து எழுப்புனது வந்து சித்தாந்த யோகம். சித்தர்கள் செய்த யோகம். ஆனா அது வந்து நித்திய வாழ்வுக்கு உரியது அல்ல. அது வந்து அந்த லோகத்து வாசிகள் எல்லாம் அதாவது மூலக்கனலை எழுப்பி பராபரை உலகத்தை அடைந்த மெஞ்ஞானிகள் எல்லாம் வள்ளல் பெருமான் சொன்ன உலகத்துக்கு போக முடியுமானா போய் வாழ முடியாது. அப்படி போக முயற்சி பண்ணி உள்ளுக்கு புகுந்தா அவங்களோட உடம்பு தாங்காது. அதனால தான் எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோன்னாரு. இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன்னாரு. இப்படி பொருத்தமில்லாத உடம்புக்கு நீங்க ஏன் முடியாதுன்னும்போது ஏன் வாசி பயிற்சி செஞ்சுட்டு காலத்த விரயம் பண்ணணும்? தர்மத்தை செய்யுங்க. ஜீவகாருண்யத்தை பழகுங்க. எல்லா உயிர்களின் வாட்டத்தை குறித்து வாடுங்க. எல்லா உயிர்களின் துன்பம் கருதி இறைவனிட்ட வந்து மனம் உருகுங்க. ஆன்ம உருக்கம் கொண்டு உயிர்களுக்காக வழிபாடு செய்யுங்க. தனக்குன்னு கேட்காம உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா உயிருக்கும் கிடைக்கணும்னு பன்மையில கேளுங்க. இது காலப்போக்குல உங்களுக்கு கருணைய வந்து வளர்க்கும். அடுத்த பாடல் என்ன சொல்றாரு? சரி, அடுத்த பாடல் நம்ம அடுத்த வாரத்துல வந்து தொடங்குவோம். அ அடுத்த வாரம் கிளாஸ் இருக்காது. ஏன்னா, நான் வருகின்ற 16ஆம் தேதி தமிழகத்துக்கு வந்து போறேன். இந்த ஆடி அமாவாசை முக்கியமான ஒரு விழா இருக்குது. அந்த விழாவுக்கு வந்து 32வது ஆண்டாக இந்த அன்னதானத்தை வந்து செய்யப்போறோம். எல்லாம் மக்களோட அன்பர்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இத வந்து செய்யறோம். ஆக ஏன் இந்த அன்னதானத்தலாம் செய்றோம்னாக்க, இதுதான் இந்த பிறப்பை ஒழிக்கணும்னாக்க, நம்ப மற்ற உயிர்களுக்கு வந்து பசி ஆற்றுவித்திருக்கணும். அந்த பசி ஆற்றுவித்த புண்ணிய பலம் நமக்கு வந்து கை குடுக்கும். அததான் வள்ளல் பெருமான் அகவல்ல சொன்னாரு. "எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி." புண்ணிய பலம் பெருக்கிக் கொள்ளும். ஆக புண்ணிய பலத்துக்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஆடி அமாவாசை வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. கடந்த 32 வருஷமாக நம்ம வந்து பாபநாசத்துல வந்து இது தொடங்கும். ஏன்னா அகத்தியர் வழிபாடு ஆரம்பத்துல செய்ததுனால, நமக்கு வந்து அகஸ்தியரோட வேதத்துல அந்த இடத்தை வந்து குறிப்பிட்டு இருந்ததுனால, அந்த இடத்த தேர்வு செய்து அங்கவே அன்னதானம் போடுகின்ற ஒரு பணியை வந்து ஒரு சிறு நான் ஒரு 4 மூட்டை அரிசியில தொடங்கணும். இன்னைக்கு 12 மூட்டை அரிசி அங்கே செலவாகுது. இங்கேருந்து நம்ம ஒண்ணும் ஜாமான் கொண்டு போக முடியாது. எல்லா ஜாமானும் அங்கேயே தான் வாங்கி, அங்கேயே தான் ஆள் வச்சு எல்லாமே பணம் குடுத்து தான் செய்ய முடியும். அங்க யாரும் இங்க நம்ப தைப்பூசத்துல செய்ற மாரி வாலண்டியர்ஸ் கிடையாது. அங்க எல்லாமே பணத்துக்காக தான் வந்து செய்வாங்க. அந்த அளவுக்கு இன்னும் வாலண்டியரா செய்யக்கூடிய அளவுக்கு அங்க விழிப்புணர்ச்சி வந்து இல்ல. ஆக மண்டபத்திலேருந்து, வேலை செய்றவங்கலேருந்து, சமையல்காரவங்கலேருந்து, சாப்பாடு சர்வ் பண்றவங்க வரைக்கும் எல்லாமே பணம் தான். ஆக ஒரு பெருந்தொகை இதுக்கெல்லாம் தேவைப்படும் இந்த அன்னதானத்தை வந்து சிறப்பாக செய்வதற்கு அன்பர்கள் எல்லாம் நம்பலாம் மனசு வச்சு செய்ய முடியும். ஏன்னா 31 ஆண்டு செய்து முடிச்சிருக்கணும். இது 32வது ஆண்டு. ஆக இந்த அன்னதானத்தில வந்து செய்வதனால என்ன லாபம்னு கேட்டீங்கன்னாக்க, அகஸ்திய முனிவரே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியது பாபநாசம் என்ற ஒரு ஊர்.
சிவன் கோயில் அது. முதல் கைலாயம் என்று சொல்லக்கூடியது. அது வைத்திய நூல்ல வந்து இந்த விஷயத்த வச்சிருக்கிறாரு. ஏன்னா, கருமப் பிணிகள்லாம் மனிதனுக்கு ஏற்பட்டு, அது எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் குணப்படுத்தாததெல்லாம் இந்த மாரி இந்த காலத்துல இது அமாவாசை என்ற காலத்துல பல பேருக்கு தர்மம் செய்வதனால, அந்த பாவங்கள் வந்து கழியப்படும் சொல்வாரு. வள்ளல் பெருமானும் இதற்கு உடன்பட்டு, அன்ன விரயம் செய்யும் பொருட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்க தங்கியிருந்து தான தர்மம் செய்யுங்கன்னு வள்ளல் பெருமானும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் இவங்கலாம் இப்ப சொல்லி நமக்கு தெரியுது. ஆனா நம்ப ஆரம்பத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியாமலே இதெல்லாம் நம்ம தொடங்கிட்டோம். ஏதோ அது கடவுளுடைய கருணை. நம்பலாம் இதெல்லாம் செய்யணுன்றது. அங்க இருக்கிறவங்க கூட இத செய்யறதில்ல. ஆனா மலேசியாலருந்து நம்ம போய் இது செய்யறது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். அன்பர்களும் இந்த புண்ணிய காரியத்துல வந்து நீங்க கலந்து கொண்டு, உங்களுடைய பங்கை செலுத்துவதற்கு என்னுடைய அக்கவுண்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். அ பிரேமாட்ட கேட்டீங்கன்னாக்கா அவங்க குடுப்பாங்க. இல்ல அதுக்குள்ள அறிவிப்புலாம் செய்திருப்பாங்க. நீங்க அந்த அக்கவுண்டுக்கு வந்து உங்களுடைய தொகைய போட்டு எனக்கு தெரியப்படுத்திருங்க. உங்க பேரு, விலாசம்லாம் ஃபோன் நம்பர்லாம் குடுத்துட்டீங்கன்னாக்கா, நாங்க ரெக்கார்டுக்கு வச்சுக்குவோம். ஆண்டு ஆண்டு செய்யும்போது இந்த இந்த புண்ணிய காரியத்தில உங்களுடைய பங்கும் இருக்கும். நாம் செய்ற புண்ணியங்கள் நம்மை விட்டு எங்கேயும் ஓடிறாது. அது நிச்சயமாக நமக்கு தலைமுறை தலைமுறையாக நமக்கு மட்டும் இல்ல, நம்ம சந்ததிகளுக்கும் அது தொடர்ச்சியாக இருக்கும். அது சிவவாக்கியர் அழகா சொல்லுவாரு. "அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே, சொர்ணமிட்ட பேரெல்லாம் துரைத்தனங்கள் பண்ணலாம். விண்ணமிட்ட பேரெல்லாம் வீழ்வர்வன் நரகிலே, கன்னமிட்ட பேரெல்லாம் கலந்து நின்றது." அதாவது "ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும், சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிக்குமேன்னு" சிவவாக்கியர் சொல்லுவார். ஆக இந்த தர்மத்தை நீங்களும் அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையாருடைய வாக்கு. வறியர்க்கொன்று ஈவதே ஈகை என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. அப்புறம் யார்க்கும் இடுமின் அவர் இவர் என்னென்மின் என்பது திருமூலருடைய வாக்கு. இப்படி சித்தர்கள் எல்லாம் தான தர்மத்தை வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. "தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னாங்க." இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அப்புறம் இந்த விழாலாம் முடிச்சுட்டு நம்ம வந்த பிற்பாடு, அடுத்த ஆகஸ்ட் மாதத்துலருந்து மீண்டும் நம்ம இந்த பாடத்தை வந்து தொடருவோம். இன்னும் சில அதிகாரங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு கொள்வோம். நன்றி, வணக்கம், வாழ்க! அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி, வணக்கம். நன்றி.